அனுப்பியிருக்கு. அம்மிமுத்தாம் சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தலைநகரமான ஜகார்த்தால 13 இடத்துல பாம்பு வச்சிருக்காங்க. அவங்க அரசாங்கத்திட்ட வைக்கிற நிபந்தனைகள் நிறைவேறாத ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு பாம்பை வெடிக்கின்றாங்க. ஆனா இதை தடுக்க நினைக்கிற அந்த அரசாங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாது வச்சதே அவங்கள ஒருத்தன் தான். அப்படி ஒரு பரபரப்பான கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு 13 Bombs de Jakarta. படத்தோட சாவுல புடிமதிக்கும் சாவுல செத்த பேல தூக்கு முடி சாவு இது சொல்றேன் கேளு. இந்த பணமரம் ராவு செத்த பேல முதல்ல பழஞ்சு கிடக்குற ஒரு ரூம்ல டிரெஸ் எல்லாம் மாத்திட்டு தொப்பியை போட்டு ஒரு பைய தூக்கிட்டு ஒருத்தன் அந்த வீட்டை விட்டு கிளம்புறான். அப்ப அந்த ஊரோட மெயின் ரோட்டை காமிக்காங்க. ரிசர்வ் பேங்க்ல இருந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட பல கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வேற பேங்க்குக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப தூரத்துல இந்த கவர்மெண்ட் வண்டி பாஸ் ஆகி போகக்கூடிய ஒரு பாதையில ஒருத்தன் போஸ்ட் லைட் ரிப்பேர் பண்ற வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டி அதுல உள்ள லேடர் மேல ஏத்தி அது மேல ஏறி ரோட்ல வர வண்டிகளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த பணத்தை கொண்டு போற கவர்மெண்ட் வண்டி உனக்கு கிராஸ் ஆகும். ஒளிச்சு வச்சிருந்த ராக்கெட் லான்ச்சர் எடுத்து படவிலே தம்முன வண்டி அந்த வண்டி தலகுப்புற விழுந்துருது. உள்ள இருந்து அடிபட்ட போலீஸ்காரங்க தவண்டு துப்பாக்கியோட வெளில வர அப்ப பைக்ல அங்க ஒரு 4 பேர் வராங்க. புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் ஹெல்மெட் எல்லாம் போட்டு வர்றவங்க சடார்னு ஸ்பாட்ல இறங்கி அங்க உள்ள போலீஸ்காரங்களை சுட ஆரம்பிச்சிடுறாங்க. போலீஸ்காரங்க திரும்ப முயற்சி பண்ணி பாக்குங்க. ஆனா 2 நிமிஷத்துல எல்லாரையும் பாடையில ஏத்தின அந்த குரூப் நேரா போய் கவுந்து கிடக்குற அந்த பண வண்டியோட கதவுல ஒரு சின்ன வெடிகுண்டை வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அது தம்முன்னு வெடிச்சு அந்த கதவை திறந்து உள்ள உள்ள பணம் எல்லாம் சேர இவங்க போன உடனே ரோட்ல போயிட்டு இருந்த ஆளுங்கெல்லாம் ஓடி ஓடி வந்து அந்த பணத்தை புழைக்க கொண்டு வராங்க. அன்னைக்கு நியூஸ்ல இது ஹெட்லைன்ஸ் ஆயிட்டு. இந்தோனேஷியாவோட ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடோட தலைவரான டமஸ்கஸ் செம்ம கடுப்புல ஆபீஸ்க்குள்ள வராரு. இவருக்கு கீழே வேலை பார்க்கிற 2 ஆபீசர், அதுல நம்ம ஹீரோயின் கரீனி, அந்த பையன் எமிலே, அவன் ஃபீல்ட் ஏஜென்ட், களத்துல இறங்கி சண்டை போடுறவன். அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு இன்னைக்கு நடந்த இந்த சம்பவம் ஒரு சாதாரண பண திருட்டா இல்ல தீவிர ஒரு ஆக்டிவிட்டியான்னு கேட்காரு. தலைவரே, கண்ணு முன்னாடி 4K குவாலிட்டியில நல்லா தெரியுது. வண்டி அடிச்சு பேத்து விட்டு அவங்க பாட்டு காசு எடுக்காம போயிட்டாங்க. இதுக்கு மேலும் பண திருட்டான்னு கேட்கிற எப்படி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சரி இது நம்ம கேஸ் தான் அப்படின்னு சொல்ல எல்லாரும் கவனிங்க. இது ஒரு தீவிரவாத அட்டாக்னு நம்ம அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டுனா அது எல்லாத்தையும் பாதிக்கும். நாட்டுல ஏகப்பட்ட அரசியல் குழப்பங்கள் வரும். ஷேர் மார்க்கெட் சரியும், பெரிய விலையை உண்டாகும். அதனால இந்த சம்பவத்தை யார் பண்ணா என்ன ஏதுன்னு உடனே விசாரிச்சு எனக்கு சொல்லுங்க. இந்த விஷயத்துல எல்லாரும் தீயா வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் திரும்ப நடந்து போற அடுத்த நிமிஷம் இவங்களோட ஆன்டி டெரரிசம் டிபார்ட்மெண்ட் சிஸ்டத்தையே ஹேக் பண்ணிட்டாங்க. அப்ப அவங்க ஸ்கிரீன் எல்லாமே பிளாங்க் ஆயிடுச்சு. அறிவுள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல கோபி ஓட்ட எதிர்பார்க்கிற கஷ்டம் தானே. அதுல ஒரு வீடியோ தெரியுது. டமாஸ்கஸ் டர்ராய் வந்து பாக்குறாரு. அந்த வீடியோல மூஞ்சில முகமூடி போட்டு 4 பேர் நிக்காங்க. நடுவுல உள்ளவன் இது ஜஸ்ட் ட்ரெய்லர் தான். ஜகார்த்தால 13 இடத்துல பாம்பு வச்சிருக்கோம். இண்டோடெக்ஸ் அப்படிங்கிற ஆப் மூலமா எங்களுக்கு 100 பிட்காயின் அனுப்புங்க. அப்படி அனுப்பலாம் ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கு ஒரு பாம்பு வெடிக்கும்னு சொல்லிட்டு வீடியோ கட்டாயிரு. டமாஸ்கஸ் உடனே ஹீரோயினை கூப்பிட்டு நம்ம சிஸ்டத்தை எப்படி ஹேக் பண்ணாங்க அப்படிங்கறத உடனே கண்டுபிடி. நான் போய் பிரசிடென்ட் இதை இமிடியேட்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லி எமில கூப்பிட்டு கிளம்புறாரு. நேரா வண்டியை கவுத்து இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு நம்ம டமாஸ்கஸும் எமிலும் போறாங்க. அங்க கீழே கிடக்குற துப்பாக்கி தோட்ட தடயங்கள்லாம் பாக்குறப்போ இவங்க சாதாரண ஆள் கிடையாது. இவங்க பயன்படுத்தி இருக்கிற தோட்டாக்கள் மிலிட்டரியில மட்டுமே கிடைக்கக்கூடியது. அப்படிங்கறதுனால இந்த சம்பவத்துல ஈடுபட்டது எக்ஸ் ஸ்பெஷல் போர்சஸ் ஆளா இருக்கும்னு இவங்க டவுட் ஆகுறாங்க. அதே நேரத்துல அந்த ஊரோட இன்னொரு மூலையில இருக்கிற ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனியை காமிக்காங்க. இந்த கம்பெனி பேர்ல இண்டோடெக்ஸ், பிட்காயின், கிரிப்டோ, ஸ்டாக் இந்த மாதிரி எல்லாத்தையும் இவங்க ஆப் மூலமா பண்ணலாம். அதுல அன்னைக்கு அந்த அட்டாக் நடக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களோட பிட்காயின் வேல்யூ பயங்கரமா ஏறி பல கோடி ரூபாய் லாபம் பார்த்திருக்காங்க. இந்த பரட்ட தலைய மாதிரி இருக்கானே இவனும் பக்கத்துல இருக்கிற சிங்கினா இந்த கம்பெனியோட ஃபவுண்டர்கள். கூட இருக்கிற இந்த மங்கூஸ் மண்ட பொண்ணு பரட்ட தலையன கல்யாணம் பண்ண போற அவனோட லவ்வர். நைட் எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. பரட்ட மண்டையும் சிங்கியும் மட்டும் ஆபீஸ்ல இருக்காங்க. அப்ப நம்ம டமாஸ்கஸோட உத்தரவுல எமிலே ஆளுகளை கூப்பிட்டு நேரா அவங்க ஆபீஸ்க்கு துப்பாக்கியோட போயிடுறோம். ஏன்னா இந்த தீவிரவாதி பயிலுங்க 100 பிட்காயினை இவங்களோட ஆப் மூலமா அனுப்ப சொன்னனால இவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குமோன்னு சொல்லி இந்த இண்டோடெக்ஸ் கம்பெனியை பத்தி தீவிர விசாரிக்க ஆரம்பிக்காங்க. அவங்களை பிடிச்சி விசாரிச்சாதான் சரி வரும்னு சொல்லிட்டு எம்எல்ஏ சில ஆட்களின் டமாஸ்கஸ் அனுப்பி கூட அவன் இண்டோடெக்ஸோட ஆபீஸ்க்குள்ள பூந்து நம்ம பழைய 2 பேரையும் பேக்கப் பண்ணி கொண்டு வந்துட்டான். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கரீனி அவ டீம்ல இருக்கிற கீதாங்கிற ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை டீப்பா இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ணி எனக்கு மட்டும் ரிப்போர்ட் பண்ணி வேற யாருக்கும் பண்ணாதுன்னு சைலண்டா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்போ அதே ரூம்ல இருக்கிற அவ டீமை சேர்ந்த ஃபஜர்ங்கிற ஒருத்தனை காமிக்காங்க. ஆளுக்கு மேல திருட்டு மொழி முடிச்சுட்டு இருக்கான். அப்போ பேக்கப் பண்ணி கொண்டு வந்த நம்ம பையில ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல வச்சு எம்எல்ஏ விசாரிக்கான். சார் எங்க ஆப் மூலமா யார் வேணாலும் எப்ப வேணாலும் டிரான்சாக்சன் பண்ணலாம். அதுக்காக எனக்கு அவங்களுக்கு சம்பந்தம் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி அழக பக்கத்துல இருக்கிற பரட்டையோ எல்லாம் எதுவும் பேசாத நம்ம லாயர் வந்தப்பறம் பேசிக்கலாங்க. அப்பதான் டமாஸ்கஸ் எதுக்கு அவங்க பிட்காயினை கேட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க பிட்காயினை யாருக்கு அனுப்புறா அப்படிங்கறத எப்பவுமே ட்ரேஸ் பண்ணவே முடியாது. ஆனா அத காசா எப்ப மாத்துறாங்களோ அப்ப ட்ரேஸ் பண்ணிடலாம். அதுலதான் நம்ம கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஹீரோயின் சொல்றான். இங்க தூக்குதா போலாம் தூக்குனாச்சுன்னா சொல்ல
நல்ல நொங்கு சீடு அருவாக்கு அதை வாங்கிட்டு வர வச்சு அப்படியே சீ விட்டுறான். தூக்குது, துடிக்குது, வலிக்குது. எம்எல் கேட்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லாம லாயர் வேணும்னு சொல்ல இவங்க சாதாரண போலீஸ் இல்ல ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி நீங்க இங்க வந்ததே யாருக்கும் தெரியாத மாதிரி ரெக்கார்ட் அழிச்சிருவோம்னு சொல்லி அவங்கள பயங்காட்டுறான். பயந்து போன சிங்கி அந்த தீவிரவாதிகள் எவ்வளவு பிட்காயின்ஸ் கேட்டாங்க அதை நான் என் அக்கௌண்ட்ல இருந்து அனுப்புறேன், அவங்க அதை காசா மாத்திர நானே உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி கொடுக்கேன், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஒரு லேப்டாப்பையும் இன்டர்நெட்டையும் கொடுக்காங்க. கடை அவங்க சர்வர்ல கனெக்ட் பண்ணுவேன், இவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து 100 பிட்காயின்ஸ் அந்த தீவிரவாதி கேட்ட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. அதை பார்த்து அந்த தீவிரவாதி சூப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆளு வலுவிட்ட உடனே இதை கேஷ் அவுட் பண்ணு, அவங்க நம்மள கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மொத்த பிட்காயினையும் காசா மாத்துறான். அவங்க பொடி வச்சுதான் பண்றாங்க அப்படின்னு தெரியாது இவங்களும் சார் பிட்காயின் கேஷா மாறிட்டு சார் அப்படின்னு சொல்லி அதை கேஷா மாத்தின ஐபி அட்ரஸ் ட்ரேஸ் பண்ண சொல்றான். ட்ரேஸ் பண்ணி பார்த்தல அது ஊருக்கு மத்தியில இருக்கிற ஒரு பில்டிங்ல இருந்து வந்திருக்கு. இதை இவங்க மும்மரமா பண்ணிட்டு இருக்க அந்த பக்கம் உட்கார்ந்து ஃபஜர் இதெல்லாம் திருட்டுத்தனமா கவனிச்சு அவன் மொபைல் எடுத்து நைஸா ஏதோ மெசேஜ் தட்டுறான். இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்குள்ள சிங்கிக்கு பெரட்டைக்கும் வாய் தகராறாது. எதுக்குள்ள இதை பண்ண அப்படின்னு பெரட்டை கேட்க இல்ல அவங்களுக்கு தேவை காசு, அதை கொடுத்து துளைஞ்சிருவோம் நம்மளையாவது விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னா பெரட்டையோ அவங்களுக்கு காசு தேவைன்னா அந்த கவர்மெண்டோட பண வண்டி அட்டாக் பண்றவங்க அங்க இருந்து எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லவும்னா ஆமா இல்ல அப்படின்னு இவன் வாய பழக்கம். இங்க ஹீரோயின் டமாஸ்கஸ்ட வந்து அவங்க ட்ரேஸ் பண்ண பில்டிங் ஊரோட மத்தியில இருக்கிற ஒரு பில்டிங். டமாஸ்கஸும் உடனே லோக்கல் போலீஸ்களை கூட்டு போய் அந்த ஏரியாவை ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்றாரு. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினும் இங்க இருந்து அவங்களுக்கு அசிஸ்ட் பண்றா. அவசரப்படாதீங்க மெல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு டமாஸ்கஸ் ஆர்டர் போடுறாரு. இவங்களுக்கு சிக்னல் வந்தது 10வது ஃப்ளோர்ல இருந்து. நம்ம எம்எல் டீம் நைஸ் போல பேஸ்மெண்ட் வழியா போலான்னு வராங்க. ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் ஒரு பெரிய மிஷின் கன்னை வச்சுட்டு காத்துக்கிட்டு இருந்திருக்கான். இவங்க வரவன் டம்மு அடிக்க ஆரம்பிச்சான். அதே நேரத்துல 5வது ஃப்ளோர்லயும் 8வது ஃப்ளோர்லயும் இங்க கிளீன் பண்ற மாதிரி ட்ரெஸ் போட்டு பூந்திருந்த தீவிரவாதிகள் நைஸா துப்பா எடுத்து வர்ற போலீஸ்ல சுட ஆரம்பிச்சிடறாங்க. இதெல்லாம் தீவிரமா நடந்துகிட்டு இருக்க அந்த தீவிரவாதியோட ரைட் ஹேண்டான வலுவாங்கிறவன் நேரா கக்கூசுக்குள்ள போய் உட்காந்து லேப்டாப் எடுத்து வைக்கான். இந்த ரணகலத்திலையும் கீழே விடுப்பான்னு பார்த்தா அதுல ஏதோ கோடிங் அடிக்க ஆரம்பிக்கான். நம்ம ஹீரோயின் டீம் அவங்க ஆபீஸ்ல இருந்து அந்த பில்டிங்கோட சிசிடிவி கேமராவை அக்சஸ் பண்ணி நம்ம டீமுகளுக்கு அங்க ஆள் இருக்கா இங்க ஆள் இருக்கான் பார்த்து போங்கன்னு கைடு பண்ணிட்டு இருக்க திடீர்னு அந்த கேமராக்கள் எல்லாம் ஹேக் ஆகி அவங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் கக்கூசுல உட்கார்ந்து இருக்கிற நம்ம வலுவோட வேலை. இந்த தீவிரவாதி பாசோ சக்தி வாய்ந்த ஒரு வெடிகுண்ட பையில போட்டு அந்த பில்டிங்கோட ஏசி வென்ட்டுக்குள்ள பூந்து தவழ்ந்து அந்த பில்டிங் லிஃப்ட் மேல வந்து இறங்கிடுறான். அங்க அவன் வெடிகுண்ட செட் பண்ணிட்டு இருக்க அதே நேரம் திரும்ப இவங்க கேமராக்கள் ஆன்லைன்ல எடுத்துறாங்க. உடனே இவங்க ஃபீல்ட் ஏஜென்ட் எம்எலுக்கு மாப்பிள்ள 4வது மாடியில ஒருத்தன் கேம்பிங் போட்டுக்கிட்டு இருக்கான், இங்க இருந்து கிரனேட் வீசுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க அதே மாதிரி இவங்க அடிச்சு முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. 10வது மாடியில இவங்க சடார்னு உள்ள போய் பார்க்காங்க. அந்த ஃப்ளோர்ல ஒத்த ஆள் இல்ல. சுத்தி முத்தி பார்த்ததுல அங்க டேபிள்ல ஒரே ஒரு லேப்டாப்ல இருக்கு. என்னத்தான் தேடுறீங்களான்னு ஒரு குழந்தைல கை தட்டிக்கிட்டு இருக்கு. ஷிட் நம்மள ஏமாத்திட்டாங்க அப்படின்னு எம்எல் கடுப்பா நின்னுட்டு இருக்க அப்ப திடீர்னு அவங்க 8th இந்த பில்டிங்கோட ஃப்ளோர் டம்முன்னு வெடிச்சு சிதறி அதை பார்த்து டமாஸ்கஸ் வாயை பொளந்துறாரு. ஏன்னா அந்த பில்டிங் தான் இவங்க ஒரு விஷயம் மண்டையை நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு கேள்றா. இது வரைக்கும் வரல இனிமேலும் வராதுன்னு நம்பு. சும்மா போட்டு எதை சொன்னாலும் பயந்துக்கிறேன். இப்படி உனக்கு வரனா இந்நேரம் வந்திருக்கணும். வந்துச்சா? வரல இல்ல. நாட்டோட நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பில்டிங் தொடர்ச்சியா 2 வெடிகுண்டு அந்த பில்டிங்ல வெடிக்க நம்ம தீவிரவாதி குரூப் ஜம்முன்னு எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. கடுப்பான டமாஸ்கஸ் நேரா நம்ம சிங்கிட்டையும் பெரட்டையும் வந்து ஏழு நீங்க பிட்காயினை கொடுத்து அவங்க கேஷ் அவுட் பண்ணதுனால தான் நாங்க தேடி போனோம். பார்த்தா எங்களை ஏமாத்தி அவங்க எதிர் பில்டிங் அடிச்சாங்க. அவங்களுக்கு என்ன கனெக்ஷன், எதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு கேட்க இவங்களோ காசை கொடுத்தனா இவங்களை விட்டுருவாங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் ஹெல்ப் பண்ணதா சொல்றாங்க. ஃபதர் உள்ள ஓடி வந்து தலைவரே நாட்டோட மொத்த பிராட்காஸ்ட் சேனலே அவங்க ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு டமாஸ்கஸ் அல்லேரி போய் பார்க்காரு. நாட்டோட எல்லா டிவிலையும் இவங்களோட வீடியோ தான் வந்து அதுல லைவா வந்து அவங்க நம்ம நாட்டோட பினான்சியல் சிஸ்டம் பணக்காரனாக்குது ஏழையாக்குது. வரி வட்டிங்கிற பேர்ல சிஸ்டமேட்டிக்கா மிடில் கிளாஸ் மக்களை மிடில் கிளாஸாவே தான் வச்சிருக்காங்க. இந்த கிழவி என்னைக்கு கையில சிக்குவான்னு தெரியல. ஆனா பணக்காரங்களுக்கு மட்டுமே ஜோடி பல நம்ம நாட்டோட பினான்சியல் சிஸ்டத்தை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துல இப்ப இருக்கும். இதை தகவல் தெரிஞ்சு எல்லா மனுஷங்களையும் சமமாக்குவோம். இப்போ ஒரு பம் வெடிச்சிருக்கு, இன்னும் 12 பம் வெடிக்க காத்துட்டு இருக்கு. எங்களுடைய போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆஃப் ஆயிடுது. ஊர்ல உள்ள எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்த உடனே கடை இடையெல்லாம் மூடிட்டு வீட்டை பூட்டிட்டு உள்ள போய் உட்காந்துறாங்க. இதை பார்த்து கோவத்தோட உச்சக்கட்டத்துக்கு போன நம்ம டமாஸ்கஸ் வேலை பார்க்கறவங்க எல்லாத்தையும் வேலை அப்படி நிப்பாட்ட சொல்லிட்டு யாருன்னே தெரியாத ஒரு குரூப் கூட இப்ப நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நாட்டோட பாதுகாப்பை நடுங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இனிமேல எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது, புரோட்டோகால் யுத்தம் செயல்படுத்தும் அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் வெடிச்ச அந்த பில்டிங்கோட கிரைம் சீன்ல நம்ம எம்எல்ஏ அவங்களோட ஆளுங்கிட்ட இன்னைக்கு காலையில கவர்மெண்டோட பண வண்டியை தகர்த்தாங்க. அதுக்குள்ள உள்ள ஃபைல் எல்லாத்தையும் எடுங்க, கரீனோட டீம் இன்வெஸ்டிகேட் பண்றதுல லேட் இருந்தா நம்மளே இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு அவன் டீமையும் களத்துல இறக்குறான். இங்க கரீனோ அந்த இண்டெக்ஸ் ஃபைல் 2 பேரை வச்சுட்டு இனிமேல் நீங்க எனக்கு வேலை பார்க்கணும், வர்ற டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி எனக்கு சொல்லணும் சொல்ல ஏற்கனவே 100 பிட்காயின் இழந்துட்டு உட்காந்துருக்கோம். இதுக்கு மேலே நாங்க என்ன உதவ அப்படின்னு பெரட்ட சொல்றான். பேசாம சொல்றது கேள்ல இல்லன்னா பெரட்டத்துல ஒட்ட நறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க டமாஸ்கஸ் இவளை கூப்பிடுறாரு. நேஷனல் செக்யூரிட்டி பிரீச் ஆனனால பிரசிடென்ட் பேலஸ்க்கு இவளை கூப்பிட்டுருக்காங்க. அதனால அந்த 2 பேரையும் உன்னை நம்பி ஒப்படைச்சு போறேன், பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இவட்ட பொறுப்பு ஒப்படைச்சு கிளம்புறாரு. அப்ப இவ திரும்ப உள்ள வரவும் நம்ம சிங்கி இவட்ட வந்து அவங்க இவளுக்கு ஒரே ஒரு கண்டிஷன்ல உதவுறதா சொல்லி அவங்க ஆபீஸ்க்கு போய் அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணணும்னு சொல்றாங்க. முறைச்சு பார்த்த கரீனை உட்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நிக்கா. என்ன பண்றேன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கப்போ கீதா பக்கத்துல வந்து என்னாச்சு மேடம்னு கேட்க நம்ம கூட்டத்துக்குள்ளே எவனோ ஒருத்தன் துரோகி இருக்கான்னு எனக்கு தோணுது. ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் செக்யூரிட்டி சிஸ்டத்தை 2 வாட்டி ஹேக் பண்ணிட்டாங்க. உள்ள ஆளு ஹெல்ப் இல்லாம இது நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லவுமே அவ ஃபஜரை பாக்குறா. அவனோ வேலை பாக்குறப்போ நைஸா மொபைல்ல மெசேஜ் வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கான். கீதா நான் உன்னை மட்டும் தான் நம்புறேன், நீ நம்புற 2 ஃபீல்ட் ஆபீஸ்ல கூப்பிட்டு அந்த இண்டெக்ஸ் ஃபைல்கள் 2 வரையும்
அவங்களோட ஆபீஸுக்கு கூட்டு போன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். அவளும் 2 பெஸ்ட் போலீஸ் ஆபீசர்களை கூப்பிட்டு அந்த பயல்களை அங்க இருந்து வெளியே கூட்டு போவ. அப்ப அங்க வர நம்ம கரீனி இந்த பயலுக்கு கையில ஒரு போனை கொடுத்து இனிமேல் எதா இருந்தாலும் இந்த போன் வழியாவே நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறா. அவங்கள அவங்க ஆபீஸ்ல கொண்டு போய் சேர்த்தாச்சு. கீதாவும் அந்த போலீஸ் ஆபீசர்களும் வெளியவே ஒரு கார்ல உட்காந்து அந்த ஏரியாவை கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு கார் வந்து நிக்கி. அதுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வந்து இறங்குறா. இவன் நம்ம பெரட்டையோட லவ்வர் மங்கூஸ் மண்டை. அங்க நடக்கிற கான்வர்சேஷன் எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினே நைஸ் போல அந்த மைக் மூலமா கேட்டுக்கிட்டு இருக்கா. அவ கேக்குறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம பெரட்டையும் வேனுக்குனே கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப அவங்களோட கம்ப்யூட்டருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அதுல ஒரு லிங்க் ஒன்று இருக்கு. அது என்னன்னு கிளிக் பண்ணி பாக்காங்க. அதுல ஃபுல்லா இவங்க 3 பேரோட போட்டோக்கள் இருக்கு. பின்னாடி அந்த பண வண்டி தகர்த்தவே. நேற்று நைட்டு தான் ஒரு ட்வீட் போட்டிருக்கேன், பாட்டு போட்டிருக்கேன். கால் லஞ்ச் பேக் ஆகி எத்தனை செருப்பு எத்தனை காரி துப்புறீங்க. ஏழை ஒரே இப்படி எரிச்ச பண்றீங்க. உங்களால மண்டையே ஒரே இருக்கப்பா. குண்டு வெளிச்ச வீடியோ கிளிப்லாம் இருக்க உங்களால இது சாத்தியமாச்சு. நம்ம எல்லாரும் கூட்டாளிங்க அப்படின்னு மெசேஜ் வரும். அதை பார்த்து மறந்து போனவங்க என்ன பண்றேன்னு தெரியாம முடிக்க சிங்கி ஒரு பேப்பர்ல நம்மள யாரோ ட்ராப் பண்றாங்க. நம்ம உடனே இங்க இருந்து எஸ் ஆகணும்னு எழுதுறோம். உடனே இவங்க 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த இவங்களோட மந்த்லி போர்டு மீட்டிங் ஆடியோவை அவங்க போன் பக்கத்துல பிளே பண்ணி விட்டுட்டு அங்க இருந்து எஸ் ஆகுறாங்க. பில்டிங்க்கு வெளியே கீதா வேற ஆள் போட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அதனால பில்டிங்க்கு பின்னாடி ஓடிதான் எஸ்கேப் ஆகணும்னு அவங்க நைஸா நழுவி வராங்க. இவங்க கார் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. இவங்க பிளே பண்ணிட்டு இருந்த அந்த மீட்டிங்கோட ஆடியோவை 15 நிமிஷம் தான். அதுக்குள்ளே இவங்க தப்பிக்கணுங்கனால இவங்க 2 பேரும் வேற பக்கமா போய் டிஸ்ட்ராக்ட் பண்ண. அப்ப நம்ம மங்கூஸ் மண்டை கீழே போய் காரை எடுத்துட்டு வராங்க. அந்த பிளான் படி இவங்க நவுண்டு போயிட்டு இருக்க. அப்ப காப்பி குடிக்க போன கரீனி திரும்ப வந்து ஹெட்செட்டை மாற்றா. ஏதோ மீட்டிங் நடக்கிற மாதிரி சத்தம் கேக்கு. ஏதோ பதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா பாஸ் இந்த மாதிரி கம்பெனில எப்ப இருந்தாலும் மீட்டிங் வைப்பாங்க அப்படிங்க. அப்பதான் அந்த மீட்டிங்ல எங்களோட மந்த்லி மீட்டிங் இதோட நிறைவேறுது அப்படின்னு அவன் சொல்றதை கேட்கும். இல்ல இது நடந்து 3 மாசம் ஆகுற அப்படின்னு சொல்லி அவங்க தப்பிச்சுட்டாங்கன்னு உடனே எல்லாத்தையும் அலர்ட் பண்ணி விடுறா. உடனே வெளியே கண்காணிச்சிட்டு இருந்த கீதாவும் போலீஸ் ஆபீசர்களோட அந்த இன்டெலக்ஸ் ஆபீஸுக்குள்ள போடுறா. அந்த நேரம் பார்த்து கீழே போன மங்கூஸ் மண்டை காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புறா. அவங்க எல்லாரும் சத்தம் அந்த இடத்த நோக்கி ஓடுறாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம பயலுக மங்கூஸோட கார்ல வந்து ஏறி எஸ்கேப் ஆயிடுறாங்க. கீதாவால பிடிக்க முடியல. உடனே அத கரீனுக்கு போன் பண்ணி சொல்லவும் இவ களத்துல இருந்தா. இவங்களுக்கு தீவிரவாதிகள்ட்ட இருந்து மெசேஜ் வந்தது. இவங்களுக்கு பயத்தை கொடுத்துட்டு அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஒரு லோக்கல் பிரவுசிங் சென்டர்ல போய் உட்கார்றாங்க. அங்க போய் உட்காந்து அங்கிருந்து இவங்க சர்வரை கனெக்ட் பண்ண பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப டிவில நம்ம டமாஸ்கஸ் வந்து நாட்டு மக்களுக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏதாவது சந்தேகத்துக்கிழமை உங்களுக்கு தெரிஞ்சனா உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அத அந்த கடைக்காரன் பாத்துறான். நம்ம பயலுக்கு வர திருட்டு மூலம் முடிச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர்ல மடமடன்னு இதே தட்டிக்கிட்டு இருக்க. அவன் போலீஸ்க்கு போன் போட்டு இந்த மாதிரி சந்தேகப்படுற மாதிரி 3 பேர் என் கடையில இருக்காங்கன்னு சொல்லிடுறான். அத நம்ம மங்கூஸ் கவனிச்சிடறா. உடனே நம்ம மாப்பிள்ளைகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நைஸா அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. அப்ப நம்ம பயலுக மங்கூஸோட கார்ல வந்துட்டு இருக்க. கரெக்டா எய்தாப்ல கரீன் வந்துடுறா. சட்டன்னு ட்ரிஃப்ட போட்டு யூட்டர்ன் அடிச்சு அவங்கள துரத்த ஆரம்பிக்க. ஆனா ஹை ஸ்பீடு சேஸ் பண்ணியும் நம்ம மங்கூஸ் கார் ஓட்டல ஹீரோயினால அவங்கள பிடிக்க முடியல. அவங்க தப்பிச்சிடுறாங்க. ஆனா அதே நேரத்துல எமிரும் அவன் டீமும் இந்த தீவிரவாதிகள் பயன்படுத்தின துப்பாக்கி வச்சு அதை யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க அப்படிங்கறத ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சு அதை வித்து அவங்களோட பொண்டாட்டிய கைது பண்ணிடுறாங்க. உங்ககிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது, நாங்க எந்த தப்பும் பண்ணல, என்ன வேணாலும் புடிங்கிக்கோங்கன்றதா. இவங்களுக்கு வெப்பன் சப்ளை பண்ணவங்களோட மனைவி தூக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம தீவிரவாதி பாசுக்கு தெரிய வர அவனை கூப்பிட்டு என்ன இப்படி ஆயிட்டு அப்படிங்கிறது. ஆனா அவனோ பாஸ் என் மனைவி எந்த உண்மையும் சொல்ல மாட்டா, அதோட விளைவுகள் என்னன்னு அவளுக்கு தெரியும், செத்தாலும் அவன் அதை சொல்ல மாட்டா அப்படிங்க. ஆனா நம்ம தீவிரவாதி பாசுக்கு அவங்க ஆளுகள்ல ஒருத்தைய தூக்கிட்டாங்க அப்படிங்கறத பொருட்டுக்க முடியல. அவன் டீம்ல உள்ள எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு நம்ம வீட்டு ஆளுங்க மேல கை வச்சா என்ன நடக்கும் அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் படி 8வது வெடிக்க வச்சிருந்த பாம இப்பவே வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அங்க உள்ள எல்லாரும் ஏன்னு கை தட்டுறாங்க. ஆனா பாஸோட கை தண்டான வலுவுக்கு மட்டும் இது தப்புன்னு புரியுது. அதனால அவன் பாஸ் இடம் வந்துச்சு அந்த பாம நம்ம கடைசி ட்ரெயினுக்கு தான் வச்சிருந்தோம், இப்ப ஏன் முதல் ட்ரெயினுக்கு மாத்துறீங்க அப்படின்னு கேட்கான். அதை கேட்ட பாஸ் என்னடே என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, நான் சொல்றத பண்றோம் அவ்வளவு சொல்ல மறுபடியும் அவங்க எல்லாம் ஓன்னு கத்துறாங்க. இந்த பக்கம் இன்டெலக்ஸ் பயலுகளை தொலைச்ச கரீனும் ஆபீஸ்க்கு வர டமாஸ்கஸ் அவளை தனியா ஆபீஸ் ரூம் கூப்பிடுறாரு. உன்னை நம்பி விட்டு போனேன், எப்படி அவங்க தப்பிச்சாங்கன்னு கேட்க சார் அவங்க நல்லவங்க நான் கவலைப்படாதீங்க, ஒரு இன்டர்நெட் சென்டர்ல போய் அவங்களோட சிஸ்டத்தை அவங்க ஹேக் பண்ணி எதையோ ட்ராக் பண்ணிட்டு இருந்தாங்க, கண்டிப்பா நான் அவங்களை பிடிச்சு கொண்டு வந்து உங்க முன்னாடி நிப்பாட்டும் சார் அப்படிங்க. ஆனா அதுக்கு அவரோ அவங்க காணாம போன உடனே ஏன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணனு கேட்காரு. அதுக்கு அவட்ட எந்த பதிலும் இல்ல. உடனே இம்மீடியட் எஃபெக்டோட அவளை பதவியில இருந்து சஸ்பெண்ட் பண்றாரு. சார் ஒரு வாய்ப்பு கொடுங்க அவ கேட்கா. ஆனா அவரோ நாட்டு மக்களோட பாதுகாப்பு ஆபத்துல இருக்கிறப்ப இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவளை சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. அடுத்த நாள் அதிகாலையிலேயே அந்த ஊருக்கு மத்தியில ஒரு ட்ரெயின் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு உள்ள இந்த பாம்பு அடிச்சு அந்த மொத்த ட்ரெயினையும் தகர்க்கிறது. அன்னைக்கு காலையில எல்லா நியூஸ்ல இதான் ஹெட்லைன்ஸ். உடனே பேக் மாட்டிக்கிட்டு கிளம்பிடுறா. நேரா அவளோட கார்ல போய் ஏறி லேப்டாப் ஓபன் பண்ணி அங்க இருக்கிற எல்லா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்களுக்கும் நம்ம பெரட்ட சிங்கியோட போட்டோ அனுப்பி அவங்களை கண்டுபிடிக்க சொல்லி ஆர்டர் கொடுக்குறா. ஆனா இவங்களோ காரை மாத்திக்கிட்டு அங்க ஒரு லோக்கல் கடையில போய் சோடா வாங்க போவ. அந்த சோடா கடைக்காரரே கடையை போட்டு வீட்டுக்கு போறாங்க. என்னாச்சுன்னு கேட்டா நம்ம ஊர் மெட்ரோ ட்ரெயினை பாம்பு வச்சு தூக்கிட்டாங்க தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி அழக இவங்களுக்கு இன்னும் அழகு. இது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது மாப்ள, பேசாம நம்ம கரண்ட உண்மையை சொல்லி அவங்க லொகேஷனை ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல லேப்டாப் இல்லாம எப்படி பண்றது அப்படின்னு பேசிக்கிட்டே வராங்க. அப்ப ரோட்டோரமா ஒரு கார் நிக்க அதுக்குள்ள ஒரு லேப்டாப் பேக் இருக்கா பாக்குறாங்க. கண்ணாடி அடிச்சு உடைச்சிடறா. சட்டுன்னு உள்ள இருக்க லேப்டாப் பைய ஆட்டையை போட்டுக்கிட்டு அவங்க 3 பேரும் ஓடிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம கரீனோ அங்கிருந்து நேரா வெப்பன்ஸ் ரூமுக்கு போய் துப்பாக்கிகளை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறா. அதே நேரத்துல நம்ம டமாஸ்கஸ் இன்னைக்கு நைட்ல இருந்து ஊர்ல 144 தடை சட்டம் அமலுக்கு வருதுங்க. அன்னைக்கு நைட்டு
சொல்லிட்டு நம்ம பையில 2 பேரும் மங்கோஸ் கூட சேர்ந்துக்கிட்டு மேல ஒரு கெஃபேல போய் உட்காந்து அந்த லேப்டாப்பை ஓபன் பண்ணி இதை யார் பண்றாங்களோ தெரியல, ஆனா ஆரம்பத்துல இருந்தே நம்மள மாட்ட வைக்க அவங்க பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்றப்பதான் இவங்களுக்கு ஒரு ஈவென்ட் ஞாபகம் வருது. மே 10 2022 வருஷம் பிட்காயின் பீஸா டே அப்படின்னு சொல்ல, அது என்னடானா 22வது வருஷத்துல அங்க இருந்துதான் நம்ம கம்பெனி ஆரம்பிச்சது. அங்க ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் போது மறுமொழி போட்டு வந்த சிலவரே இவங்க 2 பேரையும் கடத்தி கொண்டு போயிடுறாங்க. ஆனா நல்ல விலைக்கு இவங்க அங்க போறது நம்பணும், சும்மா கேள்வியா கேட்க கூடாது. நம்புறியா? நம்பு, உனக்கு வராது. இன்னொரு வாட்டி இந்த பணம் இன்னொன்னு ஏதாவது உண்மையிலே பணமாக்கிறோம். எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணு மங்கோஸ் கையில ஒரு நம்பரை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இவங்க கடத்தப்பட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம மங்கோஸ் அந்த நம்பருக்கு கால் பண்றான். அதே நேரத்துல அந்த தீவிரவாதிகளோ இவங்களை கடத்தி அவங்களோட குடோனுக்கு கொண்டு போயிடுறாங்க. மூஞ்சில இருக்கிற முகமூடிய கடத்தவும் அவங்க எங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஏத்தாப்புல இந்த தீவிரவாதி பாஸ் உட்காந்துருக்கான். அவனை பார்த்த உடனேயே இவனை எங்கேயோ பாத்துருக்கேன்னு அவங்களுக்கு தோணுது. பார்த்தா இவங்க கம்பெனி ஆரம்பிக்கிறப்போ ஆர்வமுள்ள முதலீட்டாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு இவங்க ஒரு மீட்டிங் நடத்தி இருக்காங்க. அதுலதான் இந்த தீவிரவாத பாச தொட்டு போட்டு உட்கார்ந்து இருந்திருக்கான். பணத்தை இப்படி டிஜிட்டலா மாத்தி ஈஸியா டிரான்சாக்சன் பண்ண முடியும், அதை வச்சுதான் அவனோட தீவிரவாத பிளானையே பண்ணிருக்கான். ஆனா இதெல்லாம் ஏன் பண்றீங்க, இன்னசென்ட் மக்கள் சாவலாங்க அப்படின்னு நம்ம பயில வச்சோம்னா அதுக்கு அந்த பாசோ தினம் பசி பட்டினில எத்தனை பேர் சாவலாங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனை எதிர் கேள்வி கேட்காரு. இவங்களோட அமைப்புல இருக்கிற ஒவ்வொருத்தரும் கவர்மெண்டால ஏதோ வகையில அடிபட்டு அவங்களோட மனைவி மகள் அப்பானி யாரோ ஒரு சொந்தத்தை இழந்தவங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் இவங்கிட்ட பணம் இல்ல. ஏன்னா இருந்த பணத்தெல்லாம் கவர்மெண்ட் டாக்ஸ் வேக்சின் புடுங்கி பணக்காரங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் உருவாக்கி வச்சிருக்கிற இந்த பணக்கார மிடில் கிளாஸ் ஏழைங்கள்னாலதான் கீழே இருக்கிற நாங்கெல்லாம் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது எதுவுமே இல்லாம எல்லா மனுஷங்களும் ஒண்ணாயிட்டனா அதைத்தான் நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. நாட்டில் உள்ள மொத்த கரன்சியும் இவங்க டிஜிட்டல் மூலமா அழிக்க போறாங்க. ஆனா நம்ம பயில 2 பேரையும் அதை ஒரு நல்ல முறையில திரும்ப ரீபில்ட் பண்ண சொல்லி சொல்றாங்க. பிறகு இவங்க 2 பேரையும் ஒரு தனி ரூம்ல அடைச்சு வச்சுற யோசிச்ச நம்ம சிங்கியோ உங்களுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அதை கேட்ட பெல்ட்ட கடுப்பாயி இல்ல உனக்கு மண்டை கிண்ட பிறந்து போயிட்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா சிங்கியோ இவனுக்கு 11 வயசு இருக்கிறப்போ இவங்க அம்மாக்கு கேன்சர் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூட காசு இல்லாம இறந்து போயிட்டாங்க. கையில 500 ரூபாய் கூட இல்லாதனால அவங்க அம்மா உடம்ப தகனம் பண்றது கூட காசு இல்லாம நடுரோட்ல தவிச்சேன். அவனோட வழியை புரிஞ்சுக்கிட்ட பிறத்தையும் நானும் உனக்கு ஹெல்ப் பண்றோம்ல அப்படிங்க. அப்போ நம்ம பாஸோட ரைட் ஹேண்ட் வலுவும் நாட்டில் உள்ள மொத்த டிஜிட்டல் கரன்சியும் அழிக்கிற ஒரு வைரஸ் ஒண்ணு உருவாக்கி பென்ட்ரைவ்ல ஏத்திடுறான். சூப்பர்ல மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் இந்த பென்ட்ரைவ் விட்டு போயிடுறான். இங்க ஆன்டி டெரரிசம் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிற கீதாக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம கரீனு. மங்கோஸ் கரீனுக்கு கால் பண்ணல 2 பேரும் மீட் பண்ணிடுறாங்க. அந்த இண்டோலக்ஸ் பைல 2 பேரையும் தீவிரவாதிகள் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவ சொல்ல அந்த சர்ச்சுக்கு வெளியே உள்ள சிசிடிவி கேமராக்களை அக்சஸ் பண்றதுக்காக கரீனு கீதாக்கு கால் பண்ணிருக்கா. ஆனா டமஸ்கஸ்க்கு தெரிஞ்ச பிரச்சனை என்ன மேடம் அப்படிங்க சொல்றதை செய்வா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு உதவி பண்ண சொல்றான். இந்த பக்கம் தீவிரவாதி பாசோ அவனோட அடுத்த வெடிகுண்ட வெடிக்க வைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். திரும்ப அவன் பிளானை சேஞ்ச் பண்ணி ஏர்போர்ட்டை வெடிக்க வைக்கலாங்க. ஆனா அவன் ரைட் ஹேண்ட் வழி உட்காதுல உடன்பட இல்ல. பாஸ் ஆள் இல்லாத ட்ரெயினை தான் வெடிக்க வைக்கலாம் நம்ம பிளான் பண்ணிருந்தோம். இப்போ ஆளுங்க கூட்டமா இருக்கிற ஏர்போர்ட்டை ஏன் நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா மறுபடியும் பாஸ் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா அவன் அட்டாக் பண்றான். இது ஒரு குடும்பம் மாறிட்டான் அப்படின்னு வலுவுக்கு புரியுது. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம இண்டோலக்ஸ் பயிலும் ஒருவேளை கவர்மெண்ட் நீங்க சொன்ன டிமாண்டுகளை நிறைவேற்றிட்டா அப்பயாவது நிப்பாட்டுவீங்களான்னு கேட்காங்க. ஆனா அதுக்கு அந்த பாசோ அரசாங்கம் எங்க டிமாண்டுகளை நிறைவேற்றாது, அதனாலதான் நாங்க எல்லா பாம்பையும் வெடிக்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி வலியோட வலுக்கட்டாயமா அந்த பாம்பை வெடிக்க வைக்க சொல்றான். வேற வழி இல்லாத வழியாவும் பட்டு நமக்கு ஏர்போர்ட்டே வெடிச்சு செதறுது. அடுத்த செகண்ட் டமாஸ்கஸ்க்கு பிரசிடென்ட் ஹவுஸ்ல இருந்து கால் வருது. உங்களுக்கு 24 மணி நேரம் டைம், அதுக்குள்ள அந்த தீவிரவாதிகளை நீங்க பிடிக்கலனா உங்களை வேலையில இருந்து தூக்கிட்டு ஆர்மி கமாண்டர் சீஃப் உங்க இடத்தை டேக் ஓவர் பண்ண வரேன்னு சொல்லிட்டு போன் வச்சிடறாங்க. இங்க தீவிரவாதிகளோட இடத்துல நம்ம இண்டோலக்ஸ் பயில 2 பேர் ரூம்ல உட்காந்துருக்க. அப்ப லேப்டாப்போட வலுவை அவங்க வாரம் அவன் அந்த ரூம்ல தான் தங்கியிருக்கான் போல இருக்க. அப்ப அவன்கிட்ட நைஸ் போல இவங்க பேச்சு கொடுத்து உங்க பாஸ் பண்ற அட்டாக்கு நீங்க எதிரா இருந்தீங்களா ஏன்னு கேட்கவும் தான் வலுவோ அவனோட கதையை சொல்றான். கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ண விளம்பரம் பார்த்தா காசு வரும் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நம்பி இவங்க ஏகப்பட்ட காசு போட்டு அது எல்லாத்தையும் இழந்து நல்ல தெருவுக்கு வந்து நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு இறுதி அவங்க குடும்பத்துல இந்த ஸ்ட்ரெஸ் தாங்கிக்க முடியாம அவன் மனைவி அம்மா எல்லாம் தூக்க போட்டு இறந்துட்டதா சொல்றான். காசு ஆட்டை போட்டு போனவனை பத்தி கவர்மெண்ட் கேள்வி கேட்டா அது யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு கையை வச்சுட்டதா சொல்றான். அடித்தட்டு மக்கள் என்ன ஆனா என்ன இருக்கிற கவர்மெண்ட் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இவன் அங்க உள்ள கமாண்ட் சென்டருக்கு பாம்பு வைக்க போயிருக்கான். அப்பதான் இவனோட பாஸ் அவன் மீட் பண்ணிருக்கான். அவரு இந்தோனேஷியா மிலிட்டரியில ஒரு ஸ்பெஷல் போர்ஸ் கமாண்டர் இருந்தவர். ஆனா இப்போ நான் மீட் பண்ண லீடர் அவர் இல்ல அப்படின்னு சொல்ல அப்ப இந்த பாம்புகள் வெடிக்காம உடனே தடுக்கணும்னு நம்ம சிங்கி சொல்றான். இன்னும் 10 பாம்பு மிச்சம் இருக்கு, அது எல்லாம் வெடிச்சா ஊர்ல ஆயிரக்கணக்கான மக்கள் சாவாங்க. நம்ம வழியோட லேப்டாப் மூலமா தான் அதை டிட்டோனேட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு அதே லேப்டாப் மூலமா அதை டீஆக்டிவேட் பண்றதுக்கு நம்ம பயிலுக களத்துல இறங்குறாங்க. ஆனா அதை பண்றதுக்கு அவங்க நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணணும். வழியோ அனுப்பி அதை பண்ண சொல்ல லேப்டாப் எடுத்துட்டு நைஸா போய் டேபிள்ல உட்கார்ந்த வழியோ அவங்க நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணி சில கோடிங்களை அடிக்க ஆரம்பிக்கும். அவன் சிஸ்டத்துல இருந்து இவங்க கையில உள்ள லேப்டாப்க்கு நெட்வொர்க் ஆக்சஸ் கொடுத்துற நம்ம பயிலுக சடச்சடன்னு கோடிங் அடிச்சு ஆக்டிவா இருக்கிற 10 பாம்புகளையும் ஒவ்வொன்றா டீஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப அந்த தீவிரவாதி பாஸ் வழியோ இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காரு. அவன் பெடல துப்பாக்கி வச்சு த்ரோலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்க சுத்தி உள்ள எல்லாரும் வழியோவை டார்கெட் பண்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியுது
இவன் நெட்வொர்க் அக்சஸ் தான் கொடுத்திருக்கான். பாம் அந்த பயலுக்கு தான் டீஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. உடனே எல்லாரையும் அனுப்பி அவங்கள பிடிக்க சொல்றாரு. அந்த கேப்ல வழியோ ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு நம்ம பயல 2 பேரையும் காப்பாத்தி அங்க இருந்து கூட்டு போறாப்ல. இவங்க ஓட லேப்டாப்ல டீஆக்டிவேட் பண்ணிட்டே வராங்க. பின்னாடியே பாஸோட குரூப்பை தொலைத்து வர இவங்க ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு உட்கார்ந்திருக்க. அப்ப நம்ம வழியோ அவங்ககிட்ட 12 பாம் தான் பிசிக்கலான பாம், 13வது பாம் நான் உருவாக்கி இருக்கிற ஒரு வைரஸ். நம்ம நாட்டோட ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல இவங்களோட ஆள் ஒருத்தன் இருக்கான். அவன் மூலமா தான் அந்த வைரஸை கவர்மெண்ட் இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டர்ல போட்டு மொத்த நாட்டோட கரன்சி அழிக்க பாக்கங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே பாஸ் அங்க வந்துடுறான். உடனே வழியோ இந்த 2 பயலையும் தப்பிச்சு ஓட சொல்லி அவங்களுக்கு கவர் பண்ண பாக்கான். ஆனா நெஞ்சில குண்டடி வாங்கி மலர்ந்துறான். அப்ப தீவிரவாத பாஸ் அவனோட ஸ்பைக்கு கால் பண்ணி நம்மளோட 13வது பாம உடனே செயல்படுத்தணும், இனிமேல் நமக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். கரெக்ட் அந்த போன் சிக்னலை நம்ம கீதா ட்ராக் பண்ணிடலாம். எம்எல்ஏயும் டெமாஸ்கஸையும் கூப்பிட்டு சார் ஆள் இல்லாத ஏரியால ஒரு போன் சிக்னல் ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லவும் அந்த ஏரியா எதுன்னு பாக்காங்க. அது ஒரு பால் அடைஞ்ச குடோன். உடனே டெமாஸ்கஸ் நம்ம எம்எல்ஏயும் கீதாவையும் போலீஸ் போர்ஸை கூப்பிட்டு அந்த குடோனுக்கு போக சொல்லி அனுப்பி விடுறாரு. அதே நேரம் நம்ம பரட்டையும் சிங்கியும் எப்படி ஒரு போனை கண்டுபிடிச்சு நம்ம கரீனுக்கு போனை போட்டு இவங்க இருக்கிற லொகேஷனை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்லயே அந்த தீவிரவாதிகளோட ஆள் ஒருத்தர் இருக்கான். அவன் செருப்பு பிஞ்சு போகும். பூரா பேர் வருவீங்க. இந்த நாயை அப்புறம் எடுத்துட்டு வரேன். இதுங்க இருங்க மிஸ்டிக்க மாட்டு இது நாளைக்கு உங்க அப்பா கிட்ட சொல்லி மிஸ்கிட்ட மாட்டி ரிப்போர்ட் பண்ணி மொத்த நாட்டோட கரன்சி அழிக்க பாக்காங்கன்னு சொல்றான். கரீனி இந்த தகவலை டெமாஸ்கஸ்க்கு எஸ்எம்எஸ் பண்ணி விட்டுட்டு இவன் அந்த பாலடைஞ்ச குடோனுக்கு வந்து சேர்றான். அந்த மெசேஜ் பார்த்தோன்னே டெமாஸ்கஸ் அலர்ட் ஆகாது. அப்ப நம்ம ஃபதர் போனை எடுத்துக்கிட்டு திருட்டுத்தனமா டாய்லெட்டுக்குள்ள போறதை கவனிச்சாரு. இந்த பக்கம் அந்த பாலடைஞ்ச குடோன்லயோ தீவிரவாதி பாஸ் அவன் ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு நம்ம ஒரு புது உலகத்தை உருவாக்குறோம் அப்படின்னு வீர வீரமா பேசி அவங்க ஆளுகளை டிஸ்கஸ் பண்ண பாக்க. அப்ப நம்ம எம்எல்ஏன் டீம் அங்க உள்ள பூந்துறாங்க. அங்க ஒரு பயங்கரமான துப்பாக்கி சண்டை நடக்க ஆரம்பிச்சது. இங்க நம்ம டெமாஸ்கஸோ நைஸ் போல் டாய்லெட்டுக்குள்ள போய் அங்க போனை நோண்டிட்டு இருந்த நம்ம ஃபதர் படவேல துப்பாக்கி வச்சிருக்காரு. உள்ள பண்ணிருக்க அப்படியே திரும்பி போனை காட்டு அப்படிங்கும். அவன் மெல்ல திரும்பி போன் ஸ்கிரீனை காட்டுறான். பார்த்தா பிட்காயின் மேல கீழே ஏறி இறங்குன்னு சொல்லிட்டு இவன் அவளை இன்வெஸ்ட் பண்ணிப்பான் போல இருக்க. அதனால அதை மானிட்டர் பண்ணிட்டே இருந்திருக்கான். அட செத்த வேல உன்னை தீவிரவாதி நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு டெமாஸ்கஸ் தலையில அடிச்சுக்கிறாரு. இங்க குடோன்ல தீவிரமா துப்பாக்கி சண்டை நடந்துகிட்டு இருக்க. உள்ள பூந்த நம்ம கரீனும் மங்குசும் நம்ம இண்டோலெக்ஸ் பேல எல்லாம் பத்திரமா காப்பாத்திடுறாங்க. அதே நேரத்துல குடோனோட இன்னொரு பக்கம் எம்எல்ஏயும் கீதாவும் போலீசாரோட உள்ள பூந்து பாஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல அந்த தீவிரவாதி பாஸை சுத்தி வளைச்சிடுறாங்க. அப்ப நம்ம கீதா அங்க இருந்து போலீஸ்காரங்களை சுட்டு கொள்ள ஆரம்பிச்சிடறா. பார்த்தா இவதான் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல இருக்கிற தீவிரவாத பாஸோட ஆளு. கவர்மெண்டால ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டு தன்னோட வீட்டு ஆளுகளை இழந்த இவ அந்த தீவிரவாத மிஷனுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பாஸ் அந்த வைரஸ் இருக்கிற பென்டிரைவை கீதாட்ட கொடுத்து உங்களோட ஆபீஸ்க்கு போய் அங்க உள்ள சூப்பர் கம்ப்யூட்டர் மூலமா இந்த வைரஸ் பரப்பி நாட்டோட மொத்த கரன்சி அழிச்சுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான். அதை என்ன தூரத்துல இருந்து கவனிச்சிடான். உடனே அவன் கீதாவை நிப்பாட்டுறதுக்காக தாவி வரான். அப்ப பாஸ் அவனை தடுக்கிறான். 2 பேருக்குள்ள சண்டை நடக்கு. சண்டையோட முடிவை 2 பேரும் மாறி மாறி சுட்டுக்கிற கழுத்தை பிடிச்சிட்டு 2 பேரும் ஒவ்வொரு திசையில சாஞ்சிடுறாங்க. தீவிரவாத பாஸ் எப்படியோ தவண்டு அந்த இடத்தை விட்டு வெளியே போயிடுறான். ஆனா நம்ம எம்எல்ஏ நம்மள கூட முடியல. அப்ப கரெக்டா நம்ம கரீன் அங்க வரா. கீதா தான் ஸ்பை. அவளை போய் தடுத்து நிப்பாட்டுன்னு சொல்லி நம்ம கரீன் அனுப்பி விட்டுறான். உடனே கரீன் நம்ம மங்கூஸ் இண்டோலெக்ஸ் பைலர்களை கூப்பிட்டுக்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு அவ ஆபீஸ் நோக்கி போறா. டெமாஸ்கஸ் ஒரு போலீஸ் டீமை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வராரு. ஆனா அவர் கிளம்பி போன அந்த கேப்ல கீதா அவ ஆபீஸ்க்குள்ள வந்துடுறா. கீதா தான் அந்த தீவிரவாதிக்கு ஒட்டுறேன் அப்படிங்கிற செய்தியும் நம்ம கரீன் எல்லாருக்கும் அனுப்பிவிட்டா. அவ ஆபீஸ்க்குள்ள வரவும் நம்ம ஃபதர் அவளை துப்பாக்கியால சுட பாக்கான். ஆனா அதுக்குள்ளேயே அவ இவனை சுட்டு கொண்டுறா. மத்த மக்கள் அழகு அடிச்சு விட இவன் நேரா போய் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் எடுத்து அதுல பென்டிரைவை மாட்டி வைரஸ் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடறா. அதை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம கரீனும் இண்டோலெக்ஸ் பைலர்களோட அந்த ஆபீஸ்க்குள்ள வந்துடுறா. கீதாவை கையங்களவும் பிடிச்சாவ. கீதா இந்த தப்பை மட்டும் நீ பண்ணிடாத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே என் குடும்பத்துக்கு நடந்தது வேற எந்த குடும்பத்துக்கும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ட்ரி பட்டனை தட்டிடுறா. உடனே ஒரு ரியாக்ஷன்ல மங்கூஸ் அவ கையில வச்சிருந்த துப்பாக்கி வச்சு கீதாவை சுட்டுறா. உடனே கரீன் ஓடி போய் அவளை பார்க்க நம்ம இண்டோலெக்ஸ் பைலர் 2 பேரும் வைரஸ் நெட்வொர்க்ல பரவ ஆரம்பிச்சுன்னு சொல்லி அதை எப்படியாவது தடுத்தாகணும்னு அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ல கோடிங்க போட ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல இங்க டெமாஸ்கஸ் அவள் டீமோட வந்து தீவிரவாத பாஸை சுத்தி அழைச்சிடுறாரு. ஆனா அவனும் நீங்க ரொம்ப லேட் சார், என்னோட 13வது வாரம் இப்ப வெடிக்க போகுது. என்னோட மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாட்டுல ஏழை பணக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே சமமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க நம்ம பைலோ வைரஸ் எந்த ரூட்டர் வழியா போகுது அப்படிங்கறத டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதோட கேபிள் எல்லாம் புடிங்கி விட்டுதாங்க. இறுதியா அந்த வைரஸ் அந்த கம்ப்யூட்டர் விட்டு வெளியே போகாத மாதிரி தடுத்துறாங்க. ஆனா இந்த பாஸோ முன்னாடி நின்று இருந்த நம்ம டெமாஸ்கஸோட துப்பாக்கிய அவனே பிடிச்சு இழுத்து அவனை சுட்டு செத்துக்கிறான். ஆனா நம்ம பைலோ டெக்னாலஜி நாட்டை காப்பாத்திடுறாங்க. இறுதியா இந்த பாஸ் செத்துட்டான். அங்க குண்டடி வாங்கின நம்ம கீதாவும் மண்டைய போட்டுறா. வலுவையோ வாய் வளர்ந்துட்டான். ஃபஜர் பீஸ் ஆயிட்டான். ஆபீஸுக்குள்ள அத்துமீறி பூந்த நம்ம கரீனையும் இண்டோலெக்ஸ் பைலர்களையும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்படி பல நிகழ்வுகள் நடந்து பல இளவுகள் விழுந்து இறுதியா நாட்டை காப்பாத்தி கதையை முடிச்சிடுறாங்க. அதோட இந்த படம் முடிஞ்சிருது. நண்பர்களுங்க சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். சில நண்பர்களே என்ன நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க நான் காரணம் கிடையாது. நான் என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்கள். எல்லாத்துக்குமே நான் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ரைட்டு படி.